குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டுடே வந்து ஹாஃப் இயர்லி போர்ஷன் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பயாலஜி. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுமே தரவாக இருந்தால் தான் சயின்ஸில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். இப்போ வந்து 1 மார்க் வந்து மூணுலேயுமே தனித்தனியாக தான் வரும். அதில் வந்து நோ சாய்ஸ். ஃபிசிக்ஸும் அட்டன் பண்ணி ஆகணும், கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணி ஆகணும், பயாலஜி அட்டன் பண்ணி ஆகணும். இந்த 2 மார்க்கு 4 மார்க் 7 மார்க் இந்த மூணுலேயும் ஓப்பன் சாய்ஸ். நீ வந்து எது தரவாக இருக்கிறியோ அதை நல்லா தெரிஞ்ச கொஷின் அட்டன் பண்ணலாம். அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி. இப்போது நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து காலையிலேருந்து நேற்று ஈவினிங்லேருந்தே படிச்சிருப்பீங்க. நேற்று ஈவினிங்லேருந்து இப்போ இன்றைக்கி வரணும் படிச்சிருப்பீங்க. இப்போ இனிமேல் வந்து பயாலஜி ஸ்டடி பார்க்கலாம். நாளைக்கு ஃபுல்லாகவே ஃப்ரைடே ஃபுல்லாக பயாலஜி தான். அதே மாதிரி உனக்கு தெரியும் எக்ஸாம் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து 2ஆந்தேதி ஆஃப்டர்நூன் 2 to 5 PM 2 to 5 PM. இதில் வந்து ஃபிசிக்ஸில் 25 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரியில் 25 மார்க்ஸ், பயாலஜியில் 50 மார்க்ஸ் எழுதணும். இதில் நீங்கள் ஆனால் எல்லா இதுவுமே தனித்தனியாக தான் எழுதணும். அதாவது கொஷின் பேப்பர் தனித்தனியாக இருக்கிறதுனால தனித்தனியாக பேப்பர் எழுதி நீங்கள் இது வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணி விடணும். அதே மாதிரி நேரில் கொண்டாந்து கொடுக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பயாலஜி பொறுத்த வரைக்கும் 4 லெசன் உங்களுக்கு போர்ஷன் தெரியும். லெசன் 16, 17, 18, 19 4 லெசன் ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் பண்ண லெசன், அடிக்கடி ரீகால் பண்ண லெசன். இதில் வந்து லெசன் 16 எடுத்துகிட்டிங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். இதில் புக் பேக் கொஷின் தரவாக இருக்கணும். அதே மாதிரி இன்டீரியர் கொஷினும் தரவாக இருக்கணும். நீங்கள் அப்போ தான் வந்து ஃபுல் மார்க்கு வாங்க முடியும். இப்போ வந்து லெசன் 16 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் அதில் வந்து ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ், ஜிபரலின்ஸ், அப்சிசிக் ஆசிட், எத்திலின். இதை வந்து டீட்டெயில் இந்த 5 ஹார்மோனையும் டீட்டெயிலாக பார்க்கணும். இதனால் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, இதனால் பிளான்ட்டுக்கு என்ன யூஸு அப்படிங்கிறத நீ தரவாக பார்க்கணும். இதில் வந்து ஆக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து டிஸ்கவர் பண்ணவர் யார், அதே மாதிரி அதனுடைய மீனிங் என்ன. அதேமாதிரி இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது அவினா பிளான்ட்டில் வந்து வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு. இது ஒரு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 4 மார்க்காக கூட கேட்கலாம். வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம் நீ வந்து ட்ரா பண்ணணும். வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதேமாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் 2 இருக்குது. ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி டூ யூ நோ, அதேமாதிரி மோர் டு நோ, இதில் தரவாக பார்க்கணும். இதே மாதிரி தான் சைட்டோகைனின், அதே மாதிரி ஜிப்ரலின், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அப்சிசிக் ஆசிட், நெக்ஸ்ட் எத்திலின். இது வரை 5 ஹார்மோன். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எல்லாம், அதாவது அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய யூஸஸ் என்ன, அது பிளான்ட்டில் எங்கே யூஸ் ஆகுது, அதேமாதிரி ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் ஹார்மோன். ஓகேவா, பிளான்ட் ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னா அது டக்லஸ், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக தரவாக பார்க்கணும். ஹார்மோன்னா என்ன, எண்டோக்ரைன் கிளான்ஸ்னால் என்ன, வாட் இஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸ். அதுமாதிரி இந்த டூ யூ நோ, அது வெரி இம்பார்ட்டன்ட். டூ யூ நோ பார்க்கணும். அதே மாதிரி எண்டோக்ரைன் கிளான்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் அண்ட் அதர் வெர்டிபிரேட்ஸ். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 7 டைப்ஸ் இருக்குது. இந்த 7 டைப்ஸும் நல்லா தரவாக பார்க்கணும். இப்போ ஹியூமனில் பாரு, பிட்யூட்டரி கிளாண்ட் மெயின். பிட்யூட்டரி கிளாண்ட் இது வந்து அதில் 2 லோப்ஸ் இருக்குது, அது படிச்சிருப்பீங்க. அடினோ ஹைபோஃபைசிஸ், நியூரோ ஹைபோஃபைசிஸ். அதே மாதிரி இதுதான் மாஸ்டர் கிளாண்ட். அது எல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அதே மாதிரி இதில் செக்ரேட், இப்போ வந்து அடினோ ஹைபோஃபைசிஸ்னால் அதில் செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன, அது ஃபுல்லாக பார்க்கணும். அதனுடைய எஃபெக்ட் என்ன, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடினோ ஹைபோஃபைசிஸ். அதே மாதிரி நியூரோ ஹைபோஃபைசிஸ், அதுலேயும் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் என்ன, அதனுடைய டெஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதேமாதிரி மோர் டு நோ வெரி இம்பார்ட்டன்ட். நான் அடிக்கடி சொல்கிறேன், டூ யூ நோ, மோர் டு நோ, இன்ஃபோபிட், அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். இந்த நியூரோ ஹைபோஃபைசிஸில் இந்த ஆக்சிடோஷன் வரல இருக்குது. அது தரவாக லைன் பை லைன் படிச்சிட்டிங்கன்னா இதை விட்டுட்டு வேறு எந்த கொஷின் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு தைராய்டு கிளாண்டு, இந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். தைராய்டு கிளாண்டில் வந்து பார்த்திங்கன்னா தைரோ குளோபுலின்னா என்ன,
இது வந்து டைரோஷின் அப்படிங்கிற தைராய்டு பார் an amino acid tyrosine and iodine are involved in the formation of thyroid hormone, right? இதனோட டைப்ஸ் எத்தனை, அது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் மோர் டு நோ. தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன், இது வந்து அது டைஃபங்க்ஷன். தைராய்டு டைஃபங்க்ஷன் அது ரொம்ப முக்கியம். ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் யூஸ் ஆகும், 2 மார்க் 4 மார்க் யூஸ் ஆகும். அடுத்தது பேரா தைராய்டு ஹார்மோன் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பேரா தைராய்டுடைய டைஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். அதுமாதிரி பேங்க்ரியாஸ், அதுமாதிரி இந்த டியூனோவில் வெரி இம்பார்ட்டன்ட். இன்சுலினை கண்டுபிடிச்சவர் யார்? பேங்க்ரியாஸில் அது செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் என்ன இருக்குது அதை பார்க்கணும். அதேமாதிரி அட்ரினல் கிளாண்டில் 2 டைப்ஸ் அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுலா 2 பார்ட்ஸு, அது செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன் என்ன அது பார்க்கணும். அதேமாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அந்த ஹார்மோன்ஸ் அதுமாதிரி ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ், மேல் ரீப்ரொடக்டிவ், அதாவது டெஸ்டிஸ், ஓவரி இது ரெண்டுலேயும் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுமாதிரி தைமஸ் கிளாண்ட் இதுவும் பார்க்கணும். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இதுதான் வந்து இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம இது வந்து லைன் பை லைன்லாம் பார்த்துட்டிங்கன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து சூஸ், ஃபில்லப்ஸ், மேட்ச், அதே மாதிரி இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அசர்ஷன், ரீஷன், அதே மாதிரி ஆன்சர் இன் வேர்ட், அதேமாதிரி ஷார்ட் ஆன்சர் கொஷின், டீட்டெயில்ஸ், அதேமாதிரி ஹையர் ஆர்டர் திங்கிங் இது வரலும் பார்க்கணும். இதுதான் புக் பேக் கொஷின். இதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் பார்க்குறீங்க. இதில் டவுட் இருந்தால் உடனே கால் பண்ணி கேளுங்க. அடுத்த லெசன் வந்து ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதுலேயும் அதே மாதிரி தான் இதில் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பாரு. பிளான்ட்ஸில் என்ன விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் இன் அனிமல்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வெஜிடேட்டிவ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் பாரு, அதில் டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். ஓகேவா, டவுட் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் டைஃபில் ஃப்ளார், அதில் வந்து ஆண்ட்ரோசியம், கைனீஷியம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆண்ட்ரோசியம், கைனீஷியம் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி ஃப்ளார். அதுமாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் டயக்ராம் ட்ரா பண்ணி பார்க்கணும். ஃப்ளார் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி பாலினேஷன் அது வெரி இம்பார்ட்டன்ட். 2 டைப்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன் கேட்டால் எழுதணும். செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், இதில் ஒவ்வொன்றிலையும் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டையும் பார்க்கணும். அதேமாதிரி ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அது ரொம்ப முக்கியம். அதில் என்னென்ன டைப் இருக்கோ அதில் ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாலினேஷன் பை விண்டி, அதாவது பாலினேஷன் வித் தி ஹெல்ப் ஆஃப் விண்ட் இஸ் கால்ட் அனிமோஃபிலி. வாட் இஸ் அனிமோஃபிலி, வாட் இஸ் எண்டமோஃபிலி, வாட் இஸ் ஹைட்ரோஃபிலி, கிவ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைட்ரோஃபிலி கேட்டால் அதுக்கு உண்டானது எழுதணும். ஓகேவா. ஃபெர்டிலைசேஷன் இன் பிளான்ட்ஸ், ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், இந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் நான் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். இதில் வந்து வாட் இஸ் ஃபெர்டிலைசேஷன், வாட் இஸ் டபுள் ஃபெர்டிலைசேஷன், வாட் இஸ் ட்ரிபிள் ஃபியூஷன், இதில் 3 டைப்ஸ்க்கு கொஷின் இருக்குது. அதுமாதிரி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் அது வெரி இம்பார்ட்டன்ட் 3 இருக்குது. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன்ஸில் என்ன செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், மேல் ஃபீமேல், அதில் 6 ஆர்கன்ஸ் என்ன, அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரிஸ், இன்ஃபோஃபிட்னு ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தியா, இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் பார்க்கணும். இதிலேருந்து இதை விட்டுட்டு வேறு எங்கேயும் 1 மார்க் புதுசாக வராது. அதுமாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்போம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் இது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மென்சுரல் சைக்கிள், ப்ராசஸ் ஆஃப் ஓவிலேஷன், அதே மாதிரி இவெண்ட்ஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் அண்ட் ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் அது வெரி இம்பார்ட்டன்ட். இது அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் டு ஃபர்டைல் டெவலப்மெண்ட் இது ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராம் பாருங்க, டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் ஆஃப் ஜைகோண்ட் ஃப்ரம் கிளீவேஜ் டு பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்மேஷன் அது வெரி இம்பார்ட்டன்ட். அதை பாருங்கள். டூயூனோ இருக்குது, அது பாருங்கள். ஓகேவா. இது மாதிரி எல்லாமே இந்த கான்ட்ராசெப்ஷன் அப்படிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூடிஐ, அது டாய்லெட் ஹைஜீன், மென்சுரல் அண்ட் நாப்கின் ஹைஜீன் அது பர்சனல் ஹைஜீன் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டாபிக் ஃபுல்லாக பாருங்கள், பர்சனல் ஹைஜீன். இதில் வந்து இதுலேயும் அதே மாதிரி தான் சூஸ், ஃபில்லப்ஸ், மேட்ச், அதேமாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது. ஆன்சர் இன் சென்டென்ஸ், அதேமாதிரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின், லாங் ஆன்சர் கொஸ்டின், ஹையர் ஆர்டர் திங்கிங் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தரவை பாருங்கள். இதே மாதிரி தான் 18th லெசன்.
18th லெசன் உங்களுக்கு என்ன ஜெனட்டிக்ஸ் கிரிக்கெட் ஜோகன் மெண்டல் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் 1 மார்க்கெலாம் இது மாதிரி தான் கேட்போம். அந்த இயர் கேட்பாங்க, அதை பார்க்கணும். இதில் வந்து இது இருக்குது, இந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ட் யூஸ்டு பை மெண்டல், இது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது நல்லா தரவா பார்த்துக்குங்க. அதே மாதிரி மோனோ ஹைப்ரிட் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 1 ஜீன், அதை பாருங்கள் நல்லா. ஓகேவா? அது மோனோ ஹைப்ரிட் கிராஸ், டை ஹைப்ரிட் கிராஸ், அது ரொம்ப முக்கியமானது. இந்த சார்ட், இந்த சக்கர போர்டு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் சக்கர போர்டுன்னு பேர். இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை நல்லா ட்ரா பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிஎன்ஏ இருக்குது, குரோமோசோம் இருக்குது, குரோமோசோம்ஸ், ஜீன், டிஎன்ஏ, இது 3மே பாருங்கள். அதேமாதிரி டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் முக்கியம், டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் அது வெரி இம்பார்ட்டன்ட். கேரியோ டைப் இருக்குது. அதே மாதிரி வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டயக்ராமும் ரொம்ப முக்கியம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ இரட்டிப்பாதல், அதுவும் முக்கியம். அதே மாதிரி செக்ஸ் டெட்டர்மினேஷன் இன் ஹியூமன். அதே மாதிரி மியூட்டேஷன், சடுதி மாற்றம் அப்படிம்ப தமிழில், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு லெசன்லையும் டியூனையும் மோட்டோனையும் இன்ஃபோபிட் வந்து தரவாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுலேயும் புக் பேக் கொஷனில் எல்லாமே பாருங்கள். இது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கேளுங்க. அதேமாதிரி லெசன் 19 ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப், இது ஆரிஜின். இந்த இதில் பாரு, இதில் வந்து தேரீஸ் இருக்கும். இந்த தேரீஸ் வந்து நீ ஸ்பெஷலாக படித்து தான் ஆகணும். ஒவ்வொரு தேரியும் தரவாக பார்க்கணும். எவிடென்சஸ் ஆஃப் எவல்யூஷன், இந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். 4 limbs ஆஃப் vertebrate showing homologous ஸ்ட்ரக்சர், அது ரொம்ப முக்கியம். ஹோமோலாகஸ், அனலாகஸ், மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் முக்கியமானது. எக்ஸாம்பிளும் இந்த ஆர்கியாப்டெரிஸ் 2 மார்க் நிறைய இருக்குது. பேலியோபாட்னியில் இந்த ஆர்கியாப்டெரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன், அது டார்வினிசம் ஆஃப் ஆர் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், இதில் 1 மார்க்லாம் பாருங்கள். அதே மாதிரி புக் பேக் கொஷின் வந்து தரவாக இருக்கணும். இன்டீரியர் வந்து லைன் பை லைனாக பார்க்கணும். வேறுபாடுகள் கேட்பாங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன், அதுக்கு இந்த டயக்ராம், இந்த கட்டம் போட்ட பகுதி பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். டவுட் இருந்தால் கேளுங்க. பேலியோபாட்னி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ், லிவிங் ஃபாசில்ஸ் பார்த்தியா. அதேமாதிரி ஃபாசிலைசேஷன், அதேமாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ், இதெல்லாம் பாருங்கள். அதேமாதிரி இந்த டூயூனோவில் இங்கே ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, திருவாக்கரை ஃபாசில் வுட் பார்க், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இது டீட்டெயிலாக படித்து பாரு, நடத்தும் போது சொல்லியிருக்கோம். எத்தனோ பாட்னி, அதேமாதிரி ஆஸ்ட்ரோபயாலஜி, எக்ஸோபயாலஜி, இதெல்லாம் தரவாக பாருங்கள். இதே மாதிரி இதெல்லாம் புக் பேக் 1 மார்க். சூஸ், ஃபில்லப்ஸ், மேட்ச், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அது ஆன்சர் இன் வேர்ட் அண்ட் சென்டென்ஸ், ஷார்ட் ஆன்சர் கொஷின், லாங் ஆன்சர் கொஷின். அதே மாதிரி ஹையர் ஆர்டர் திங்கிங்ஸ், இது ஹையர் ஆர்டர் திங்கிங் ஹார்ட்ஸ், அது வரலும் பார்க்கணும். இதில் பார்த்துட்டு புக் பேக் அண்ட் இன்டீரியர் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. புக் பேக் ஃபஸ்ட்டு தரவாக இருக்கணும். அடுத்த இன்டீரியர் மெயினாக டூயூனோ, மோட்டோனோ, இன்ஃபோபிட், இது வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூ. நல்லா தரவாக பாருங்கள். நாங்கள் எப்படி படிக்கணுங்கிறத ஒரு ஷெட்யூல் போட்டு அனுப்பிச்சிருக்கோம், அதையும் பாருங்கள். பார்த்து அனுப்பிச்சிட்டு நாளைக்கு ஃபுல்லாக பயாலஜி தான் படிக்கிறீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே 2ஆம் தேதி வந்து நீங்கள் காமனாக ஃபுல்லாக எது படிக்காமல் இருக்கோ அந்த பாட்டை வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.